Bye.
சிவாய. ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய. தாங்கள் முன்பு வேலன் வேடன் விருத்தனாக நடிக்கவிருக்கும் நடிப்பரசன் ஆட்டூர் ஏஆர் ஆறுமுகம் அவர்களுக்கு ராக்கச்சியம்மன் விழாக்குழுவின் சார்பாகவும் வேளாளர் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். இந்த விழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் அந்த ராக்கச்சியனுடைய அருளை பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் அனைத்தும் பெற்று அனைவரும் வாழ வேண்டும் என்று அம்மனை வேண்டிக் கொண்டு அந்த அருமையான ஒரு நன்னாளிலே முருகனுடைய வரலாறை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு எங்களை எல்லாம் அரங்கத்திற்கு அழைப்பித்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு கலைப்படிய துவங்குகின்ற நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓம் நம சிவாய நமக. சிருஷ்டி திதி சம்காரம் என்னும் முத்தொழிலுக்கு முதல்வனாக விளங்கும் ஸ்ரீ கைலாசபதியின் முக்கன்புரினால் அவதரித்து துஷ்ட நிர்கிரக சிஷ்ட பரிபாலனத்தின் பொருட்டு ஆறுமுகத்துடன் ஞானசக்தி அமையப்பெற்று வேல் ஆயுதத்தை கையில் தாங்கி கந்தமன் விற்படைந்து நர வீரர்களுடன் திருவிளையாடல் செய்து பிரம்மனை சிறையிலிட்டு ஈஸ்வர உபதேசம் புரிந்து தேவர்களுக்கு அர்த்தம் கொடுத்து சூரபத்மாதி சூழல்களை கொண்டு தேவஜேனாதிபதி என்னும் பட்டம் பெற்று தேவியானை மணந்து அடியார்களுக்கு அருள் கொடுத்து ஆறுபடை வீடமந்து அவதார மகிமை விளங்கிய கடுகாசலத்தை விட்டிருக்கின்றேன். இந்த தருணத்திலே இதை காண்பதற்காக அவ்வை மூதாட்டி வந்து கொண்டிருக்கின்றால் சற்று அவர்களுக்கு காட்சியிருக்கிறார். முருகா வேலவா ஞானவண்டிதா கதிர்வேலா கார்த்திகேயா ஞானவண்டிதா கதிர்வேலா சரவணா ஷடாச்சரா உண்மைக்கான இந்த கடுவி ஆவலோடு வந்திருக்கிறேன். அடியவளை ஆட்கொள்ள வேண்டும் வேலவா. என்னை காண வரும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் என் திருநாமத்தை பாடி வருவதே உன்னுடைய வழக்கமாயிற்று. உண்மைதான் வேலா. இருந்தாலும் இந்த நேரத்திலும் இப்பொழுதும் இன்னும் உன் திருவாயால் என் திருநாமத்தை பாடுவாயா என்றுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்னை யான் செய்த வாக்கியம் பாடுவது மாத்திரம் தானே. நான் எனக்குள் இருந்து என்னை பாட வைப்பவனே நீ அல்லவா பழனி ஆண்டவா. அப்பையே முருகா என்னரும் உனக்கு என்றும் உண்டு. பாடுகிறேன் முருகா. ஞானப்பழத்தை பிழிந்து முருகா பணவ ஞானப்பழத்தை பிழிந்து ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் அன்பினோடு நான் உணவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கு என்ன விதமிக்கணி நான் அப்பனித்தலையும் தரவில்லை யாதலால் முருகா உனக்கு சாரும் ஒரு குறையும் உள்ளதோ.
சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ உள்ளதோ ஏன் இப்படி கோபனத்துடன் தண்டு கொண்டு இங்குச்சோ ஆண்டியானா முருகா ஏன் இப்படி கோபனத்துடன் தண்டு கொண்டு இங்குச்சோ ஆண்டியானா எனது வினை பொடிவடவும் முருகா எனது வினை பொடிவடவும் எங்கு நீ இப்படி இருக்கலாம் என் ஆசான் அப்பனாம் அம்மையாம் என்னவும் எண்ணி தருவையொரு வழனி மல்லையோ சோதம் விளங்கும் சங்கரன் கும்பிடும் தண்டபாணி எந்த பாணி தண்டவான் தெய்வமே ஞானப்பழம் நீயப்பா ஞானப்பழம் நீயப்பா பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா தமிழான பழனியப்பா Let's
முருகா, உனக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்யவே என் இளமையை வேண்டாம் என்று உன் அண்ணன் கணபதியிடம் முதுமையை வேண்டி பெற்றவள் நான். அடியவளுக்கு ஒரு வரம் தருவாயா முருகா? அவையே முருகா, நீ கேட்கும் வரம் கொடுப்பதற்கு நான் மறுப்பேனா? எம்பெருமானே, என் காலடியிலே பிறந்து இந்த பூவுலகமெல்லாம் பவனி வந்து எம்பெருமானே, இன்று பொழுது விடிந்தால் எனக்கும் பிறந்த நாள். ஆகா, பூலோகம் எல்லாம் கொண்டாடுகின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு நன்னாளிலே முருகனுடைய வரலாறை நடத்தி கொண்டுக்கூடிய அனைவரும் அந்த ஆண்டவனுடைய அருளை பெற்று நெடூடி வாழ வேண்டும் என்று என் எம்பெருமான் சிவனை வேண்டிக் கொண்டு, உனக்கும் எந்த நொடியும் இல்லாமல் பூலோகத்தில் பிறந்தது பழனி. இந்த பழனியில் பிறந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த முருகனுடைய அருள் கடாட்சியம் பூரணமாய் கிடைத்து இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று பெருமான் சிவனை வேண்டிக் கொண்டு, நீ வரம் கேட்கிறாய், நான் கொடுக்க மறுப்பேனா? முருகா, என்ன வர வேண்டும்? தைப்பூச திருநாளிலே மீண்டும் பிறவாத வரத்தை எனக்கு அருள வேண்டும். சிவசிவா சிவசிவா சிவசிவா. மறுபடி பிறவி வேண்டாம். மீண்டும் பிறவாது அடியவள் பிழையால் பிறந்து விட்டால் உன் திருவடியை மறவாதற்கு மன வேண்டும் வேளா. வரம் உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கள் பாறையா, கடைக்கள் பாறையா. உள்ளத்திலே நீ இருக்க, என்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கள் பாறையா, கடைக்கள் பாறையா. தென்பழனி மலை மேலே தண்டவாணி கோலத்திலே, தென்பழனி மலை மேலே தண்டவாணி கோலத்திலே, தென்பழனி மலை மேல் தண்டவாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டாள் போதுமே, கண்குளிர கண்டு விட்டாள் போதுமே, என்றும் கருத்தில் உந்தன அருள் தெய்வம் தோன்றுமே. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நாடிருக்க, மலையான் மகனே வேலையா, எங்கள் வாழ்வு வளம் காண கடைக்கள் பாறையா, கடைக்கள் பாறையா, கடைக்கள் பாறையா. கடம்பா கார்த்திகையா, தமிழ் என போற்றும் தமிழ் பெரும் கடவுளே, அடியேனின் பணிவான வணக்கம் முருகா. வாருங்கள் வாருங்கள் நாரதரே, கலைவாணி தபப்புதவரே, காலப்பிரியரே, கனகப்பிரியரே. நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, இனி நடக்கப் போவது அனைத்தும் தாங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த வேளையில் என்னை காண்பதற்காக ஓடோடி வருகின்ற தாங்களுக்கு நான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? வேதம் நான்கினும் மெய் பொருளாவது நம சிவாயனே
அறம்பாடிடும் சுகர் மாநிலர் அனைவருக்கு நல்லவரே ஏது விசேஷம் ஏதோ முகக்குறிப்பால் ஏதேனும் ஒரு விசேஷம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். காரணம் இல்லாமல் நாரதர் வரமாட்டார் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். தாங்கள் ஏதும் காரணத்தோடு இங்கு முருகா, கந்த பெருமானை காண வருவதற்கு காரணம் என்று ஒன்று தேவையில்லை. ஆனால் கந்த பெருமானை காணலாம், கந்த பெருமானின் நல்ல ஆசிகளை பெறலாம் என்ற ஆவலோடு அடியன் வருகின்ற பொழுது கந்த பெருமானுக்கென்றே மிகச் சிறப்பான கனி ஒன்றை கண்டு வந்திருக்கிறேன். முருகா முருகா, கனி கண்டீங்களா? உங்களுக்கென்றே ஒரு கனி. எனக்காகவா? அழகான கனி, அதிசயமான கனி, அற்புதமான கனி, சிறப்பான கனி. மறுபடியுமா? ஆரம்பத்திலே கொண்டு வந்தேன் ஒரு கனியை. உண்மை. கொண்டு வந்த கனி கிடைக்காவிட்டாலும் கூட கனியினால் கிடைத்தது பழனியின் என்ற மிகப்பெரிய படை வீடு அல்லவா? பழம் கிடைக்கவில்லை என்றாலும் பழம் நீ ஒரு ஸ்தாபனம் தாங்களால் கிட்டியது. அன்னைக்கு கொண்டு வந்த கனியினால கிடைச்சது ஒரு பெரிய வீடு. இன்னைக்கு கிடைக்க போறது உங்களுக்கு அதை விட பெரிய வீடு. எல்லாமே பெரிய வீடு, சின்ன வீட்டுக்கு வேலையே இல்லை. எல்லாமே பெரிய பெரிய வீடாக தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அந்த கனியுடைய மகத்துவத்தையும் மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெறுகிறது என்று சொல்வார்கள். ஆமா முருகா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொண்டு வந்த கனியால அன்று உங்களுக்கு கோவணத்தோடு நிக்க வச்சு அழகு பார்த்தேன். இன்று கண்டு வந்த கனியால அந்த கோவணத்தை அவுத்து எரியணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். முருகா மாப்பிள்ள, முருகா, அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருந்தேன், பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கேன். இல்லை இப்போ அப்படித்தானே முருகா? எப்பவுமே அப்படித்தானா? எப்பவுமே அப்படித்தான் முருகா, எப்பவுமே அழகா தான் இருக்கேன். அப்படி சின்ன பிள்ளை கோமணம் இருந்தாலும் கோமணம் எல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ யோசிச்சு பார்க்க முடியுமா முருகா? அதனால அந்த கோமணத்தை அவுத்து அங்கிட்டு எரிஞ்சிட்டு பட்டு பீதாம்பரம் சுட்டலாம்னு இருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா மலையேற போறால் மச்ச தயவு வேணுமா இல்லையா? ஆமா, உங்க தயவு இல்லாம நான் எதையாவது கனியின் மகத்துவத்தையும் சிறப்புகளையும் தாங்களுக்கு கேளுங்கள் முருகா. கூறுங்களா? பங்கனிக்கும் தேன் கதளி பங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு உங்களிலே கண்டு மனம் பொறித்தே முருகா அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வி முருகா. கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு அஞ்சு கோடி இங்கு வருவா நிரண்டில் போர் கொடுப்பா நிலவத்தோர் துடிப்பா காமாட்சி மீனாட்சி என்ன வேறோ நானறியே காமாட்சி மீனாட்சி என்ன வேறோ நானறியே என்னாடோ என்னாடோ என்ன வேறோ நானறி கொஞ்ச நாள் ஒரு தலைவா அஞ்சு கோடி
போடு நம் தாய் கொடுத்த தமிழ் பிள்ளை தட்டுப்பாடு ஒரு வெட்டு போடு கடலுக்குள்ளே கற்பனை கிள்ளை கட்டுப்பாடு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை வகையும் கண்டோம் அத்தனையும் சூடல் காட்டி சுட்டு போடு தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கிற்கு முறுக்கிற்கு மெட்டு போடு ஒரு சரக்கிற்கு முறுக்கிற்கு மெட்டு போடு வாழை பலாயனும் முக்கணி காக்கலும் சிறப்பான கனிமுறு ஐக்கணி மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கும் மேலனிக்கும் முங்கனி என்றீர் மா பழ வாழை முக்கணி அதிலும் சிறந்த கனி எந்த கனியும் இருக்க முடியாது. கனியை கொய்யாமல் கொய்து அணைப்பது ஒரு சிறப்பு குறியிடம். ஞானிகள் சொல்வார்கள் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சொல்வார்கள். அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுற்றழித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று வியப்பட கூறி வைத்தார்களே. அதை போலவே தாங்கள் உண்மை குழந்தை இருக்கின்றதே. அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கு பார்க்கின்ற பொழுது சுவை தருமா? சுவை தரும் முருகா. பார்க்கின்ற பொழுது ஐம்புலன்களுக்கு சுவை தரும் என்றால் பச்சைகள் பட்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையா பறவை இனங்களே பறந்து ஓடுதுன்னா கனியா இருக்க முடியுமா முருகா? கண்டது ஒரு கண்ணி பொம்பளை பிள்ளை. யாருக்கு? உங்க பொண்டாட்டி. உங்களுக்கா முருகா? யாருக்கா? எல்லாரும் உங்களை பார்த்து வந்து உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்து வருவாங்க. மாப்பிள்ள கல்யாணம் ஆகாதவர்கள்ட்ட பொண்ணு பார்த்து வந்தோம்னா ஓத்துக்க வேண்டியது சரிதான். போற இடத்துல போல ஒரு பிள்ளைக்கு வாக்கு கொடுத்தா பரவாயில்ல, போற இடத்துல எல்லாம் வாக்கு கொடுத்தா அப்புறம் 50 பிள்ளைகளும் கட்டணும் தெரியும். ஆரம்பத்திலே அரியா பருவத்திலே 5 வயதில் கொடுத்தோம். அரியா வயதோ அறிஞ்ச வயதோ வாக்கு கொடுத்துட்டீங்கல்ல. உண்மை. வாக்கு கொடுத்தவர் இந்த உலகத்துல இருந்து மறையலாம், ஆனா கொடுத்த வாக்கு என்னைக்கு மறைய போறது இல்ல. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று இருமாதருக்கு வாக்கு அமிர்தவள்ளியை மனமுடித்தீர்கள் தெய்வயானை என்ற பெயரோடு.
அவளுக்கிலே இவள் சுந்தரவள்ளி வணக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி விட்டது முருகா. ஏமாப்ல என்ன மாப்ள? கல்யாணம் முடிக்கும் காலம் நெருங்கிருச்சு, ரொம்ப நெருங்கிருச்சு முருகா. அதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் அந்த கல்யாணத்துக்கு எரிகின்ற விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் தேவைதானே? பாத்தியா? ஆமா முருகா, கேள்விப்பட்டேன், தூண்டி ஓடுக்கு தான் தெரியும். ஆமா, வேற வேலை பொழுதுபோக்கு வேற என்ன முருகா? ரொம்ப சந்தோஷம் தான் முருகா. நீ இப்படியே போக கூடாது. அண்ணவளை குலாச்சாரம் உண்டாமல் வேடனாக செல்ல வேண்டும். காரணம் அவ்வளவு மானுக்கு பிறந்த மான்குட்டி இல்லையா? மான்குட்டி தெரிய போற மாதிரி போங்க வேடனா மாதிரி. அவருடைய குல ஆச்சாரம் குண்டக்கூடாது என்பதற்காக. ஆமா சரி முருகா, நீங்க திருமணத்துக்கு வருவீங்க. பாட்டியின் பாமாலையோடு திருமணத்துக்குரிய பூமாலை கொண்டு இந்த அடியவன் வருகின்றேன் முருகா. அப்படி வருகின்ற தாங்களுக்கு என்றென்றும் கலை உலகிலே அழியாமல் இருப்பதற்காக நான் ஒரு புகழ்மா. நன்றி முருகா, உங்கள் ஆசையும் அன்பும் அதுபோதும். சென்று பாருங்கள் என்று வெற்றி உங்களுக்கு. மகாபாரத கதையிலே ஒருமே கண்ணபரமாத்மாவும் அர்ஜுனன் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும் பொழுது அது ஏற்கனவே ஒரு வனவாசத்தின் பொழுது அந்த சம்பவம் நடந்தது. அதாவது துரியோதனன் போட்டியில தோத்த பிறகு அனுப்பிய வனவாசத்துக்கு முன்னாடியே துரியோதனன் அரக்கு மாளிகையை நிறுத்தியிட்ட பொழுது அவரை வனத்திலே ஒளிந்தார்கள். அந்த சமயத்தில் வனத்தில் கண்ணபரமாத்மாவும் அர்ஜுனன் இருக்கின்ற பொழுது அங்கே வயோதிகை வேடம் கொண்டு ஒருவர் வருகின்றார். வந்து என்ன பண்றாரு, நீங்க என்ன வரம் கேட்டாலும் தெரியல அப்படின்னு. அர்ஜுனனுக்கு ஒரு ஆசை, என்ன வரும் வயோதிகனா இருக்காரு, இவர் என்ன வரத்தை கேட்ட போறார் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக நீ வேண்டும் வரத்தை உனக்கு தருகின்றேன்னு அர்ஜுனை வாக்கு கொடுத்த உடனே வயோதிகனாக இருந்த அவன் ஒரு மிகப்பெரிய சூரிய தேவனாக பிரகாசமான சூரிய பகவானா அக்னி பகவானா மன்னிக்கணும் அக்னி பகவானா மாறிவிட்டார். இப்ப வாக்கு கொடுத்தாச்சு, என்ன பண்ணாலும் அதை நிறைவேற்றி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தேன் அர்ஜுனன். அப்ப அக்னி பகவான் கேட்கிறாரு, நீ வாழ்ற இந்த காண்டவம் என்று சொல்லக்கூடிய இந்த காண்டவ வனத்தை எனக்கு நீ எரிச்சு தரணும் அப்படின்னு. எப்ப நீ தான் அக்னி பகவான், நீ தான்ப்பா எரிக்கணும், என்னை போய் எரிக்க சொல்லியும் பொழுது இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? உனது தந்தையாகப்பட்ட இந்திரன் எப்பொழுதெல்லாம் இந்த வனத்தை நான் எரிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் மழையை விடியோடுன்னு கூடிய மழையை பெய் வச்சு அந்த தீயை அணைச்சிடறாருப்பா. இப்ப நீ வாக்கு கொடுத்துட்ட, உன் தந்தைகிட்ட இருந்து இந்த வனத்தை எரிக்க வைக்கிறது. சரி, எதுக்கு தான் நீ எரிக்கணும்? அக்னி பகவான் அப்படி என் மீது யாகசாலையில யாகம் செய்து நெய்களை ஊத்தி ஊத்தி எனக்கு மப்பு உண்டாயிருச்சு. அந்த மப்பை நான் குறைக்கணும் அப்படின்னா இந்த வனத்தை எரிச்சு அந்த அக்னி வாயிலாகத்தான் அந்த வெப்பத்தை என்னால குறைக்க முடியும். அதனால இந்த காட்டை எரிக்கிறதுக்கு நீ உதவி பண்ணணும் சொல்லும் பொழுது சரி நீ வாக்கு கொடுத்தபடியே இருக்கேன். ஆனா எப்படி எனக்கு அவ்வளவு சிறந்த வில் எதுவும் கிடையாதுன்னு அப்பதான் அக்னி கொடுக்கிறாரு. அல்ல அல்ல குறையாத அம்புரா துணியும் காண்டீபம் என்று சொல்லக்கூடிய வில்லையும் பரிசாக வழங்குகின்றார் அக்னி பகவான். அதனாலதான் அவருக்கு காண்டீபதாரின்னு ஒரு பேர் வந்துச்சு அர்ஜுனனுக்கு. அப்ப இந்த வில்லை கொடுத்தது எத்தனை அம்புகளை எய்தாலும் அந்த அம்பு ஒன்று குறையவே குறையாதுன்னு வாக்கும் கொடுத்துட்டார். அப்ப அந்த அம்பை வச்சு அந்த காட்டுக்கே கூடம் அமைத்தாராம் அர்ஜுனன். இப்ப இந்த நேரத்துல காட்டை எரிக்க ஆரம்பிச்சுட்டா அக்னி பகவான். எதுக்கு இந்திரன் மலையை போய் வச்சு காப்பாற்றணும்னா இந்திரனுடைய நண்பனாகப்பட்ட அந்த பேரை சரி ஞாபகம் இல்லை, அந்த நாகம், அந்த நாகம் வந்து அந்த காட்டுக்குள்ளே குடியிருந்தது. அந்த அந்த கதை மட்டும் சொல்ல, எதுக்காக அர்ஜுனா சொல்றோம்ன்ற கதை மட்டும். அப்ப அந்த நாகத்தின் அந்த நாகத்துடைய பிள்ளை தான் கர்ணனுடைய நாகாஸ்திரமாக இருந்து என் தந்தை தான் இறப்புக்கு காரணமான உன்னை அழிப்பேன் சபதம் உண்டு நாகாஸ்திரமா மாறினது. அது வேற கதை, அது ரொம்ப பெரிய கதை. அப்ப அந்த நாகத்தை காப்பதற்காகத்தான் இந்திரே எப்பெல்லாம் அக்னி அந்த காட்டை எரிக்கிறானோ அப்பெல்லாம் மலையை போய் வைக்கிறான். இப்ப அர்ஜுன் என்ன பண்ற, அந்த காட்டுக்கே சரக்கு அம்பால கூட அமைச்சிட்டான், காட்டை எரிக்க ஆரம்பிச்சுட்டான் அக்னி. இப்ப இந்திரே இடியுடன் கூடிய மலையை போய் வைக்க இருக்கிற எல்லா அண்ட சராசரம் நடுங்குது. ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த காட்டுக்குள்ள விழுகல. காரணம் தன்னுடைய திறமையால அந்த அன்பின் மகிமையால அந்த காட்டுக்கு கூட அமைச்சிட்டான் அர்ஜுனே. அப்ப இந்திரன் செஞ்ச எந்த ஒரு இடியுடன் கூடிய மலையும் அந்த காட்டுக்குள்ள ஒரு சொட்டு கூட இறங்கல, அந்த காட்டை அழிச்சு கொடுத்துட்டான் அர்ஜுனே. இப்ப இந்த கதை எதோட பொருந்ததுன்னா எவ்வளவு பெரிய இடி வந்தாலும் அர்ஜுனன் பண்ண அந்த கூடத்தை ஒரு சொட்டு கூட அசைச்சு பார்க்க முடியல, ஒரு சொட்டு தண்ணியோட உள்ள போக முடியல. அப்ப இடியவே நிறுத்தி காட்டிய பெருமை அர்ஜுனனுக்கு உண்டு. அதனால தான் நம்ம இடி இடிக்கும் பொழுது அர்ஜுனா சொன்னா அந்த இடியை தாங்கக்கூடிய சக்தியை அர்ஜுனை கொடுப்பான்றதுனாலதான் மழை பெய்யும் பொழுது நம்ம அர்ஜுனான்னு சொல்றோம். அது ரொம்ப பெரிய கதை, சுருக்கமா சொல்லியிருக்கேன். அப்ப நேரம் இல்லை, அதனால இப்ப நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒரு பழமொழியோட இருக்கு. ஆத்து மணல கூட எண்ணீர்லாம் அர்ஜுனை கொண்டாடி என்ன முடியாது. அப்ப ஒவ்வொரு யுகத்தில் சொல்லுங்க. டி ராஜேந்திர பாட்டா என்ன பாட்டு? டி ராஜேந்திர பாட்டுல மட்டும் நம்மள என்ன பாட்டு அந்த பாட்டுல தெரியாது.
வைகை கரை காட்டுறது வரி தெரியுமா? டாப்ல ரொம்ப நான் போய்க்கிறேன். சரி பேசுறேன். வைகை அது இல்லை. சரி, டி ராஜேந்திரன் ஐயாவுடைய பாடல் கேட்டிருக்கார்கள். பாட்டு உண்மையிலே தெரியாது, உங்க விருப்பத்தில் பாட முயற்சிக்கிட்டேன். தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளும்பதை கேட்டுக்கொண்டு வைகை கரை காட்டே நில்லு, வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று, மங்கைதனை தேடுதென்று, காட்டே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டானியும் காதோரம் போய் சொல்லு. வைகை கரை காட்டே நில்லு, வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று, மங்கைதனை தேடுதென்று, காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டானியும் காதோரம் போய் சொல்லு. திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை, கோடி பூஜையது நடக்கவில்லை, திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை, தெருக்கோடி பூஜையது நடக்கவில்லை, தேவதையை காண்பதற்கு வழியும் இல்லை, தேமொழியை கேட்பதற்கு வகையும் இல்லை, காதலில் வாழ்ந்த கள்ளிமனும் காதலின் வாடையில் கல்விடும், உண்டுக்குள் அலை மோதும் காதகிரி அவள் பாவம், உண்டுக்குள் அலை மோதும் காதகிரி அவள் பாவம், காதல் கிளியவள் பாவம். காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டானியும் காதோரம் போய் சொல்லு. மாக்கோலம் போடுவதற்கு வழியும் இல்லை, அவள் கோலம் காண்பதற்கு வகையும் இல்லை, மாக்கோலம் போடுவதற்கு வழியும் இல்லை, அவள் கோலம் காண்பதற்கு வகையும் இல்லை, கண்ணலுக்குள் நிலவு அவள் தோன்றவில்லை, ஆடல் மொழி கேட்பதற்கு வகையும் இல்லை, காதலில் வாழ்ந்த கல்விமனோ காதலில் வாடையில் கல்விடும், உண்டுக்குள்ளே அலை மோதும் காதகிரி அவள் பாவம், உண்டுக்குள்ளே அலை மோதும், காதகிரி அவள் பாவம், காதகிரி அவள் பாவம், காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டானியும் காதோரம் போய் சொல்லு. வைகைகளை காட்டே நில்லு, வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று, மங்கைதனை தேடுதென்று, காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டானியும் காதோரம் போய் சொல்லு. நீ காதோரம் போய் சொல்லு, நீ காதோரம் போய் சொல்லு. நன்றி. உண்மையில
பாட்டு தெரியாது, இது தெரிஞ்ச வரைக்கும் பாடியிருக்கேன். நல்ல வாய்ப்பினை வாரி விளங்கிய எங்களது வேளாணரை சார்ந்த மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவனை நடாத்தக்கூடிய ராக்காய் அம்மன் பங்காளியை சார்ந்த அத்தனை உயர்ந்த நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த மரியாதைக்குரிய இந்த நாடகத்து ஒருங்கிணைப்பாளர்கள் அருமை மாமா ஆர்பி ஹரிஹரன் மாமா சார்பாக மற்றும் வேளாணரை சார்ந்த அருமையப்பா சேகரப்பா கலைக்குழு சார்பாக நல்ல வாய்ப்புக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகளது வணக்கம்.